திமுக தனது ஊழலை மறைத்து திசை திருப்பவே மும்மொழி கொள்கையையும் தொகுதி மறுசீரமைப்பையும் பேசி வருவதாக பாமக தலைவர் அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு கூறினார். சமீபத்தில் அந்த இருமொழி கொள்கை மும்மொழி கொள்கை சம்பந்தமாக சர்ச்சைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. இதில் இரண்டு பக்கங்களும் என்னை பொறுத்தவரை நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார். திமுக குறிப்பாக கடந்த ஆண்டு அமைச்சர் தலைமையிலே ஒரு குழு டெல்லிக்கு சென்று மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரதான் அவர்களை சந்தித்து கடிதம் கொடுத்து இந்த மும்மொழி கொள்கைக்கு PM ஸ்ரீ பள்ளிக்கூடங்களுக்கு நாங்கள் இந்த கொள்கை ரீதியாக ஏற்றுக்கொள்கின்றோம், எங்களுக்கு நிதியை ஒதுக்குங்கள் என்று கடந்த ஆண்டு மார்ச் மாதம் டெல்லியிலே கடிதம் கொடுத்திருக்கின்றார்கள். அதை மூடி மறைத்து இப்பொழுது இருமொழி கொள்கையை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இது என்னை பொறுத்தவரைக்கும் இது மிகப்பெரிய ஒரு நாடகமாக நான் பார்க்கின்றேன். ஆக ஒரு கொள்கையை மத்திய அரசு திணிக்க கூடாது, திணிக்கவும் முடியாது. தமிழ்நாடு இருமொழி கொள்கையை ஏற்றிருக்கிறது, இதை விட்டுவிட வேண்டும். மாறாக இதை பற்றி தவறலாக செய்திகள் சொல்லி இது அதாவது எங்களுக்கெல்லாம் தினம் திமுகவும் பிஜேபியும் பேசி வச்ச மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன்.